இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2023-24 எம்சிக்கு 13வது எம்சிக்கு பார்ப்போம். 13வது எம்சிக்கு 13வது எம்சிக்கு பார்ப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த எம்சிக்கு பார்க்கலாம். என்னென்னா, ஒரு சீர்ணச் சேர்வை ஏ ஆனது 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசீன் ஒரு நிற வீழ்வடியை தருகிறது. சேர்வை ஏ ஆனது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இருகுரோமேட்டுடன் தாக்கமுறிய செய்யப்பட்ட போது சேர்வை பி உண்டாக்கும் அதே வேளை கரைசல் பச்சை நிறமாகிறது. சேர்வை பி ஆனது 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசீனுடன் நிற வீழ்வடியை தரவில்லை. ஏயின் கட்டமைப்பை இருக்கக்கூடியது. சரி, 13வது முதலாவது கட்டமைப்புக்கு நம்ம அங்கே செய்ய வேண்டிய செஞ்சு பார்ப்போம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். முதலாவது கேள்வியில் அந்த கட்டமைப்பு என்னன்னு சொன்னால் CH3CO CH2 திருப்பியும் CH2 திருப்பியும் ஒரு CH2 CH இல்லை OH இல்லை CH3. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இதுக்கு 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசீன் அதை நாங்கள் நேரடியாக எழுதுறது அப்படின்னு சொல்லினா 2,4-டைநைட்ரோபிஹெச்ன்னு போடுவோம். அப்போ டிஎன்பிஹெச்ன்னு போடுறேன். இப்போ டிஎன்பிஹெச்சில் கட்டமைப்பு தெரியும் எங்களுக்கு. என்னென்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி ஒரு பென்சைல் கூட்டத்தில் 2, அதாவது NO2, இதில் ஒரு NO2, இதில் ஒரு NO2, இதில் வந்து NH2 இருக்கும். இப்போ இந்த H என்ன செய்யும்னு சொல்லினா கார்பனைல் கூட்டங்கள், அதாவது கார்பனைல் கூட்டம்னு சொல்லும்போது கார்பனைல் கூட்டத்தில் கார்பனைல் கூட்டம்னா என்ன? ரைட், ஆல்டிஹைட் அடுத்தது வரும் என்ன? கீட்டோன் வரும். ஆல்டிஹைட்டும் கீட்டோனும் இருக்கும். அப்போ இப்படி இருக்கிற நேரம் இதில் என்ன செய்யணும்? ஆல்டிஹைட் கீட்டோனை பார்த்தோம்னா, இது ஆல்டிஹைட்டாக இருந்தால் RCOOH ஆக இருந்தால் என்ன செய்யும்டா, சரி இதோட ஹெச்ன்னு வந்தால் இது இங்கே இருக்கிற ஹெச் வந்து இவரோட சேர்ந்துருது. இவரோட சேர்ந்துட்டு, அதாவது RC இதில் ஒரு OH வரும். அந்த ஹெச் இப்படியே இருக்கும். இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும்? NH வந்து திருப்பி NH வந்து இந்த இப்படி ஒரு வீழ்வடிவை எங்களுக்கு உருவாக்கும். இதுதான் அதில் கட்டமைப்பாக இருக்கும். இப்போ இது என்ன செய்யும்? இதுதான் மஞ்சள் நிறம். இது மஞ்சள் நிறம். சரியா? இதே மாதிரி எங்களுக்கு CO கூட்டத்துக்கும் இதே மாதிரியான, அதாவது கீட்டோன் கூட்டத்துக்கும் இதே மாதிரியான ஒரு வீழ்வடித்தான் கொடுக்கும். அதை என்ன செய்யும்? இதில் ஒரு R இருக்கும், இதில் ஒரு OH, இதில் ஒரு R, திருப்பி என்ன செய்யும்? இது NH, இது NH, இதுக்கு இங்கே வந்து வீழ்வடியை உருவாக்கும். சரிதானே? இதுவும் என்ன? மஞ்சள் நிற வீழ்வடிவு. மஞ்சள் நிற வீழ்வடிவு. இதுதான் அப்படியே மஞ்சள் நிற வீழ்வடிவு. சரிதான். கார்பனல் கூட்டமே இருக்கு இங்கே, இந்த இருக்கு. அப்போ 2,4-DNPH வீழ்வடி வருமா? எஸ், வீழ்வடி வரும். 2 நிபந்தனை எங்களுக்கு தேவை. அடுத்த நிபந்தனை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, K2Cr2O7 போடுறேன். ஒன்சிஏட்டல் நடக்கணும். ஓகே, ஒன்சிஏட்டல் நடக்கும். திருப்பி டிஎன்பிஹெச்சை போடுறான்னு கேட்குறேன். 2ஆம் தரம் இதில் வந்து வர்றது பி என்றாங்க, இதைத்தான் ஏன்றாங்க. இதுக்கு என்ன செய்யறாங்க? இதுக்கு வந்து 2,4-DNPHை போட்டாங்கன்னா, NPHை போட்டா என்ன செய்யணும்? எங்களுக்கு இதால வர பி வந்து வீழ்வடிவை தரக்கூடாது.
இது என்ன செய்யும்? இங்கே வந்து எங்களுக்கு கீட்டோனை உருவாக்கும். ஆகவே வீழ் வடிவை தரும். இது ஒரு வீழ் வடிவு வரும். வீழ் வடிவோட சேர்த்து இவர் என்ன செய்யறான்? பச்சை நிற அவ Cr3+ பச்சை நிறமான ஒரு கரைசலாக மாறுதான், ஏக்கோஸாக மாறுதான். அப்ப இது வீழ் வடிவை தரும். அது அவர் சொன்ன என்ன, வீழ் வடிவை தரவில்லை. ஆகவே இது கீட்டோனா வீழ் வடி தரும். அப்ப இது வராது. அப்ப இது பிள்ளை என்று போடுவோம். ரெண்டாவது சேர்வு என்னண்டா CH3 CO CH3 CH2 இன்னொரு CHக்கு பிறகு 2க்கு பிறகு OH ஒன்று வருது. இப்போ ஃபர்ஸ்டா நாம் என்ன செய்வோம்? இவருக்கு 2,4-DNPH போடுவோம். போட்டா வீழ் வடிவு வருமா? எஸ், வீழ் வடிவு வரும். பிறகு என்ன செய்வோம்? K2Cr2O7 போடுவோம். பி வருமா? பி வரும். எப்படி? ஒட்சியேற்றல் நடக்கும். இங்கேயும் ஒட்சியேற்றல், இதுக்கு ஒட்சியேற்றல் நடக்காது. இது அசிட் ஆயிரும். சரியா? ஓகே, அசிட் ஆயிரும். அப்ப இதுல என்ன நடக்க போகுது எங்களுக்கு? ஓகே, இதுல வந்து என்ன செய்யும்? அசிட் ஒன்று வரும். பி வந்து அசிட் வரும். ஆனா இதுல என்ன செய்யும்? இது எந்த விதமான தாக்கத்துக்கு ஏற்படுத்தாவியா? இது என்ன செய்யும்? திருப்பியும் 2,4-DNPH போட்டோம்டா இதுல வீழ் வடிவு வரும். பிளஸ் Cr3யும் வரும். ஆகவே இது விட வராது. வீழ் வடி வரும். வீழ் வடி வராதுன்னு சொன்னோம். ஏன் வரும்? இது வந்து ஒட்சியேற்றல் நடக்காது, அப்படி இருக்கும். இது மட்டும் தான் நடக்கும். அப்ப இதுல திருப்பியும் வீழ் வடி வரும். மூன்றாவது என்ன சொல்றாங்கண்டா, இதுல ஒரு OH வருது. இது CH2 1 2 3 4 1 2 3 4 CH2 CHO. இப்போ இதை நாங்க 2,4-DNPH போடுவோமா? போட்டா வீழ் வடி வரும். ரெண்டாவதுக்கு என்ன செய்வோம்? K2Cr2O7 கொடுப்போமா? கொடுப்போம். இது என்ன வந்துடும்? இதுவும் அசிட், இதுவும் அசிட்டா மாறும். அப்ப பியில வந்து 2 அசிட்டா மாறபடியா இதுல நாங்க 2,4-DNPH கொடுத்தோம்னு சொன்னா வீழ் வடிவு இல்லை. வீழ் வடிவு இல்லை. ஆனா என்ன நடக்கும்? Cr3+ வரும். அதாவது பச்சை கரைசல் வரும், பச்சை நிறம் வரும். அப்ப இது எங்களுக்கு சொன்னது சரியா இருக்குது. என்னது? இதுக்கு வீழ் வடி வரக்கூடாது, இதுக்கு வீழ் வடி வரணும் பியில. அப்ப இது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நாலாவது பார்ப்போம். நாலாவது CHOH. இதுல இது CH3. எத்தனை ரெண்டு பார்ப்போம். அதில் ஒரு H போட்டுட்டு 1 2 3 CH2 இதில் என்ன செய்யுது? CHO வருது. அப்போ என்ன செய்யலாம்? 2,4-DNPH. 2,4-DNPH கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? ரைட், இது அசிட், இது கீட்டோனா மாறும். இது அசிட்டா மாறும், இது கீட்டோனா மாறும். சாரி, ரெண்டையும் இதுல வீழ் வடி வரும். எஸ், இதுல வீழ் வடி வரும். பிறகுதான் இதுல வீழ் வடி தான் வரும். நான் மாறி சொல்லிட்டேன். K2Cr2O7 இருக்கு. இதை கொடுத்தா தான் இது அசிட்டா மாறும், இது கீட்டோனா மாறும். அப்ப கீட்டோனா மாறுனா திருப்பி நாங்க இதுக்கு 2,4-DNPH போட்டோம்டா என்ன செய்யும்? வீழ் வடி வரும். அதோட Cr3+ பச்சை கரைசல் வரும். சரி, ரெண்டுக்கும் வீழ் வடி வரும். அப்ப நாலாவது வராது. சரியானே? ஏன்னா பி வீழ் வடி இல்லைன்னு சொல்லி கொண்டு வராங்க. அதான் இங்க இருக்க சிக்கல். அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது இதுல ஒரு OH, அடுத்தது CH, இதுல ஒரு CH3, CH2 2 4 2 3 நாலாவதுல H2OH வருது. இப்போ இவருக்கும் இதே பிரச்சனை தான். என்ன? இதுல வந்து 2,4-DNPH போட்டா வீழ் வடிவு இல்லை. ஏன்? கார்பாக்சிலிக் கூட்டம் இல்லை. முதலாளி அவுட். அவர் புறத்திற்கு அடுத்த பற்றி யோசிக்க தேவையில்லை.
சரியா? முதலாவது அவுட் ஆயிடுது. அப்போ இது விடை. ஆகவே எங்களுக்கு விடையை வந்து என்னவா இருக்க போகுது? விடை 3வது. நான் இதில் எழுதுறேன், விடை 3வது தான் விடை. அடுத்த கேள்வி வந்து எங்களுக்கு இந்த கேள்வி 14வது கேள்வி. 14வது கேள்வி. சரி, கேள்வியை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அடர்த்தி 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3 திணிவுக்கு ஏற்ப 30% NaOH-இன் 20 சென்டிமீட்டர் கனத்துடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான 5 மூல் DM-3 H2SO4 கன அளவு. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்ப்பீங்க, அதில் H வந்திருக்காங்க, O வந்திருக்காங்க, சோடியத்தின் மூலக்கூறு திணிவு வந்திருக்காங்க. சரி, இந்த கேள்வி வந்து பொதுவா பார்ப்போம். அடர்த்தி இருந்திருக்கோம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், சோடியம் ஹைட்ராக்சைடு செறிவை கண்டுபிடிக்கணும். அப்பதான் மிச்சம் எல்லாம் செய்யலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுக்குரிய இது சோடியம் ஹைட்ராக்சைடோட பொட்டில்னா அதில் எழுதியிருக்கிற விஷயம் என்ன, அடர்த்தியில் இருக்காங்க ரோ 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆம். அடுத்தது வந்து திணிவுக்கேற்ப அதனுடைய செறிவு வந்திருக்கன 30% W/W. இதில் நாங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்கு என்னன்னு சொன்னால், இது 1 சென்டிமீட்டர் கணத்துக்கு எவ்வளவு இது வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 1 சென்டிமீட்டர் கணத்துக்கு எவ்வளவு கிராம் இருக்குன்னு இல்லாட்டி மூல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்டா. இதை செறிவாக மாற்றுறதுக்குரிய வழி இதுதான். அதாவது NaHக்கு செறிவாக மாற்றுற வழி. ஃபர்ஸ்ட் வந்து 1 சென்டிமீட்டர் கணம் NaOH ஏக்கோஸில் உள்ள NaOH-இன் மூல்கள். சரியா? ரைட். என்னவாம், திணிவு ரீதியாக 100க்கு 30% எவ்வளவுல இருக்காம், 1.4 கிராமுக்கு எவ்வளவுன்னு நான் பார்க்க போறேன். இப்போ அதில் மூலன்னு சொல்லும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூட்டு திணிவு 40. நீங்க இப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 40 வரும். சரியா? அப்ப நாங்க இதை சுருக்குனா 1 சென்டிமீட்டர் கியூப்ல உள்ள 3 எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 சென்டிமீட்டர் கியூப்ல உள்ள 3 எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ரைட், இதுல வர மூல் பார்த்தோம்னா மூல் வந்து 1.05 தர 10^2 மூலன்னு வருது. 1.05 தர 10^2 மூலன்னு வருது. இதுல 1 சென்டிமீட்டர் கியூப்ல. அப்ப நாங்க 1 டெசிமீட்டர் கியூபில் NaOH ஏக்கோஸில் உள்ள NaOH மூல்கள் என்று போட்டா என்ன வரும், 10^3 பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப சிம்பிளா பார்த்தோம்னா 1.35 தர 10^2 தர 10^3. அப்ப என்ன வரும், 10.5 என்னவா இருக்கும், மூல் DM-3 இருக்கும் செறிவு. அப்ப இதைத்தான் என்ன சொல்லுவோம், NaOH-இன் செறிவு. என்ன இப்ப நேரடியா போட்டு பிரிச்சு விட்டுலாம். ஆனா இப்படி ஒரு கேள்வி வரும்போது செறிவு எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் என்றதையும் சேர்த்து செய்யறதுக்காக தான் இப்படி செஞ்சு காட்டலாம். நேரடியா நீங்க எவ்வளவு அடர்த்தியில எவ்வளவு வீதத்துல திணி வீதம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மூலக்கூறு திணி பல பிரிச்சு விட்டீங்கன்னா 3 வரும். அதாவது 1 சென்டிமீட்டர் கியூப்ல என்ன தந்திருக்காங்களோ அதுல வரும். பிறகு அதை என்ன செய்யறது, நாங்க 1 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர் கியூப் கண்டோம்னா சரி வந்துட்டு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இது இல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, 20 சென்டிமீட்டர் கியூப் தான் நாங்க எடுக்கிறோம். இதுல எவ்வளவு எடுக்கிறோம், 20 சென்டிமீட்டர் கியூப் தான் எடுபடுது. அப்ப இங்க பாருங்க, இப்ப என்ன நடக்க போகுது, ஆகவே 20 சென்டிமீட்டர் கியூப் NaOH ஏக்கோஸில்
உள்ள மூல்கள் என்றா என்ன வரப்போகுது? 1000க்கு 10.5 தர 20க்கு என்று பார்க்கணும். சரிதானே? ரைட், இது அப்படியே இருக்கட்டும், இந்த மூல்கள் சரி. ஆனா NaOHக்கும் இதோட H2SO4க்கும் இடையில தாக்கம் எழுத பார்க்கணும். Na2SO4 சோசியோமெட்ரி என்று பார்க்கணும், பிசமானம் என்ன பார்க்கணும், பிளஸ் H2O. ஆகவே இது 2 மடங்காக மாறுது. ஆகவே எங்களுக்கு எடுக்கப்பட்ட இதனுடைய மூல் எவ்வளவாம்? 10.5 கீழ் 1000 தர 20. இவ்வளவு மூல் தான் எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, எடுத்திருக்கிறோம். ஆகவே இங்க தாக்கத்தில் ஈடுபட்ட மூல்கள் என்ன இருக்கும்? இதை நேரவாசி மடங்கு. அப்ப என்ன? 10.5 தர 20 கீழ் 1000 தர 2 பிரிச்சு விட்டுருக்கோம். இப்ப இந்த மூல் இவ்வளவு இருந்தா இவ்வளவு கன அளவு எங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம்னா நேரவே N சமன் CV பாவிக்கலாம். இதில் உள்ள மூல்கள் என்ன? 10.5 தர 20 கீழ் 1000 தர 2 சமன் இதுல உள்ள செறிவு என்னவா இருக்குது? செறிவு என்று எழுதணும். செறிவு இப்ப சென்டிமீட்டர்ல கேட்கிறோடைய நம்ம நேரத்திலே சென்டிமீட்டர்ல எழுதிடும். அப்ப 1000க்கு எவ்வளவாம்? 5 தர V. 5 தர V என்று வரும். ஆகவே இதுல இருந்து V கணிக்கலாம். V கணிச்சிங்கன்னு சொன்னா 21.0 சென்டிமீட்டர் கணம் கொண்டு வரும். அப்ப இது விடை எங்க இருக்கு என்று பார்த்தீங்கன்னா விடை வந்து 2வது விடையா இருக்கு. இப்போ 14க்கு இதுல எழுதுறேன் விடை 2வது. விடை 2வது. சரி, இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா 15வது கேள்வியை பார்ப்போம். 15வது கேள்வி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அரை வெப்பநிலையில் இருக்கும் ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்தில் He, அதாவது ஹீலியம், நியோன் ஆகிய வாயுக்கள் இந்த சம திணிவுகள் உள்ளன. கொள்கலத்தினுடைய மொத்த அமுக்கம் P ஆகும். Heனுடைய அதாவது ஹீலியத்தினுடைய பகுதி அமுக்கம் ஹீலியத்தின் சார்மூலக்கூட்டு திணிவு அதாவது மூலக்கூட்டு திணிவு ரெண்டுக்கும் தந்திருக்காங்க. அப்ப இதுல நான் கணிக்க வேண்டியது பகுதி அமுக்கம். இது டைரக்டா போட்டு செய்யலாம், பெரிய ஒன்றும் இல்லை. ஒரு தொகுதியினுடைய பகுதி அமுக்கம் இருந்தேன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? இது மொத்த அமுக்கம் வேண்டா. இந்த மொத்த அமுக்கம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா ஒவ்வொன்றுடைய பகுதி அமுக்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. H இருக்கும், Neயும் இருக்கும். அதை விட இதை நேரடியா நாங்க இன்னொரு வரையறுக்குள்ள எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டோம்னா பகுதி அமுக்கம் Hக்கு நீர இது மூல் பின்னம் இன்டு அமுக்கம். அப்ப இந்த மூல் பின்னத்துக்கு இதுல ரெண்டும் சம கன அளவு இருக்காம், என்ன சம திணிவுகள் இருக்காம். அப்ப நான் ஒரு டபுள் ஜீன் எடுக்கிறேன். இவருக்கும் டபுள் ஜி, இவருக்கும் டபுள் ஜீன் எடுக்கிறேன். அப்ப நேரவே நாங்க எழுதலாம் PH சமன் மூல் பின்னம் என்ன? இதுல மூல் என்ன? இதுக்கு 4. அப்ப டபுள் ஜிங்கள் 4 கீழ் டபுள் ஜிங்கள் 4 சக டபுள் ஜிங்கள் நியோனுக்கு 20. இதுண்ட P. ஸோ PH வரும் எங்களுக்கு இதை எடுத்தோம்னா 20 அப்போ 5 அப்போ 6 டபுள் ஜியின் மேல் டபுள் ஜிங்கள் 4 வரும். சரியோ? ரைட். அப்படி பார்க்கும்போது இன்டு P. ஆக PH எங்களுக்கு இந்த டபுள் ஜி வெட்டிட்டா மிச்சம் 4 அப்போ 5 அப்போ 5 வரும். அப்போ இது மேலே போகும். அப்போ 5×6 ரெண்டு வரும். ரைட், 5×6 P என்று வரும். அப்போ இதில் விடை விடை 2வது விடையா இருக்கும். விடை 2வது விடையா இருக்கும்.